ஹலோ மாரியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நாம் இன்னைக்கு எந்த ஒரு படத்தோட ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா காலிஃபா அப்படின்னு ஒரு படம் வந்து வரப்போகுது. அந்த படத்தோட அஃபீஷியல் கிளிம்ஸ் தான் வந்திருக்கு. அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன திடீர் அப்படின்னா இன்றைக்கி வந்து பிருத்திவிராஜ் அவரோட பர்த்டே. ஸோ அந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்காக இந்த கிளிம்ஸ் வந்து விட்டுருக்காங்க. காலிஃபா கிளிம்ஸ் த பிளட் லைன். ஸோ இந்த படத்தில் யார் யார் நடிக்கிறாங்க அப்படின்னா அஃபிஷியலாக தெரியல, பட் இதுலேயும் பெருசாக ஒன்றும் போடலை. பிருத்திவிராஜ் சார் வந்து நடிக்கிறாங்க, அது தெரியும். அதுக்கப்புறம் வித்யுத் ஜமால் நம்ம மத்ராசி அண்ட் துப்பாக்கி படத்தோட வில்லன் வந்து நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் கிருத்தி ஷெட்டி நடிக்கிறாங்கன்னு போட்டிருக்காங்க, பார்த்தா தான் தெரியும். அண்ட் இந்த படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னா வைசாக் அப்படின்றவர். இவர் வந்து புலிமுருகன் படத்தை டைரக்ட் பண்ணவர் அண்ட் மான்ஸ்டர் ப்ரூஸ்லி அப்படின்னு 2 படத்தை டைரக்ட் பண்ணார். இதில் புலிமுருகன் வந்து எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட படம். மான்ஸ்டர் வந்து அந்த அளவுக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் ப்ரூஸ்லி நான் பார்க்கல. ரைட்டர் வந்து ஒரு ஆள் ஜினு வி ஆப்ரஹாம். இவர் வந்து எந்தெந்த படத்தை ரைட் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆதாம், ஜான், அதுக்கப்புறம் அன்வேஷிப்பின் கண்டத்தும், அதுக்கப்புறம் கடுவா. இதில் கடுவாவோட ரைட்டிங் எனக்கு பிடிச்சிருந்தது. என்டர்டெய்னராக பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. அண்ட் அந்த மாலிவுட் இண்டஸ்ட்ரியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு செமையான ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக வர வேண்டியதாக இருந்தது. பட் ஏதோ ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் வந்து கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி ஒரு ஃபீல். பட் படமாக பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும், பார்க்கலாம். டிஓபி வந்து ஜாமோன் டி ஜான் ஐஎஸ்சி. அதுக்கப்புறம் மியூசிக் வந்து ஜேஎக்ஸ் பிஜாய். சம்பவம் எதிர்பார்க்கலாம், வேறு லெவலில் சம்பவம் எதிர்பார்க்கலாம். எடிட்டர் பை சாமன் சாக்கோ. நைஸ், ஓகே. இப்போது இந்த படத்தோட கிளிம்ஸு நோக்காம். கிளிம்ஸோட டியூரேஷன் வந்து 2 minutes 51 seconds. ஸோ 3, 2, 1 ஸ்டார்ட். In what Ginu Abraham. plot straight out of a movie Innovation. script, police and customs officials have unearthed a multi-million-dollar gold smuggling racket operating out of the Middle East through networks in London, Nepal and Kerala. Though details remain unclear, an arrest... ഇപ്പൊ എന്തായി ഹംസേ? That's a gold ആമിർ. ഇനി ഇന്ത്യ മഹാരാജ്യത്തെ എവിടെ അവൻ കാലെടുത്ത് കുത്തിയാലും അപ്പൊക്കെയാണ്. ഓ some actor. കോഫി പോസ്റ്റ് എടുക്കുന്നു. 1, 2, ready for showdown! നൈസ്. പണിക്കർ സാറെ എങ്ങക്കറിയും ഈ നാട്ടിൽ എങ്ങനെ കൊഫൈ പോസ ഉണ്ടായെന്ന്? എങ്കടാ കാണിங்க. ഓ അങ്ങ് വടക്ക് സമ്മ സെറ്റപ്പ്. ബാക്കിയും ഹാജി മസ്താനും, ഈടെ തെക്ക് മുതലിയാരും, പിന്നെ മാമ്പറയ്ക്കൽ അമ്മദാലി. പോർഷെ കാർ. ചോക്ലേറ്റ്. ഓക്കെ. അന്നീ 4 ആളെയും കൊണ്ട് ശരിക്കും വെള്ളം കുടിച്ചു പോയിരുന്നു മിസ്സസ് ഗാന്ധി. അങ്ങനെ ഒരു 74 പാർലമെന്റ് കൊഫൈ പോസ പാസ്സാക്കുന്നത്. എന്നിട്ട് ആ പോസയമേൽ ഒരു 1/2 മണിക്കൂർ അമ്മദാലിനെ പിടിച്ച് അകത്തിടാൻ ഓരെ കൊണ്ടായിട്ടില്ല സാറേ. ആ അമ്മദാലിന്റെ പേരക്കുട്ടിയാവോൻ ആമിർ. ഓക്കെ. സാറൊന്ന് ശ്രമിച്ചു നോക്ക് ആമിർ അലീനെ പൂട്ടാൻ. അപ്പ കാണാം നമ്പറം പള്ളിയിലെ ഉറൂസ്. ഓ വരെ വാ, സമ്മ സ്റ്റൈലിയാ. ഓ ചാമൻ ചാക്കോ സമ്മ എഡിറ്റിയാ. ജെക് വിജോയ് തൊള്ളവേ വേണം. ഓ செம ஃபைட்டு காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமிர் அலி. செம பஞ்ச். பா சவுண்டு தான் அது, எஸ்எஃப்எக்ஸ். ஓ நைஸ். வைசாக் ஃபிலிம். ஓகே. நைஸ் கலரிங். ஓணம் 2026. ஓகே, இன்னும் டைம் இருக்குது. இப்போது கட்டிச்சு நோத்தலாம். ஓகே, சூப்பரான ஒரு கிளிம்ஸு. அண்ட் பர்த்டே கிளிம்ஸ்னா பக்கா பர்த்டே கிளிம்ஸ். சூப்பர். சாமன் சாக்கோ எடிட்டர், வேறு லெவல் தரமான சம்பவம். அதுக்கப்புறம் ஜேஎக்ஸ் பிஜாய் ஸ்டார்ட் டு எண்ட் 8 சூப்பராக இருந்தது. சூப்பர், நைஸ், பக்கா. அண்ட் பிருத்திவிராஜ் சார் அவரோட அந்த ஸ்வாக் அண்ட் ஸ்டைல். இப்போ வந்து அவர் வந்து அவரோட அந்த மாலிவுட் இண்டஸ்ட்ரியை நெக்ஸ்ட்டு செட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு, நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டேஜிங்க்கு கொண்டு போகிறதுக்கு என்னெல்லாம் மனுஷனால் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிகிட்டு இருக்காரு.
இங்கே தமிழில் வந்து நடிக்கிறாரு, மலையாளத்தில் சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி பெரிய ஸ்டோரியாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்டோரியாக ரூரல் ஸ்டோரியாக இருந்தாலும் சரி சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் தெலுங்கு இண்டஸ்ட்ரி போகிறாரு, அங்கே நிறையா கற்றுக்கிறாரு. இது எல்லாமே கற்றுக்கிறதுக்காக மட்டும்தான். அது வந்து காசு பணம் பண்ணுறதை தாண்டி கற்றுக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அங்கே போய் பிரசாந்த் நீல் கிட்ட கற்றுக்கிறாரு, ராஜமௌல் கிட்ட கற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னது பாலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு போகிறாரு. அங்கே வந்து அந்த ஸ்டேஜிங் எப்படி பண்ணுறாங்க, அது என்னது ப்ரொடக்ஷனாக எப்படி பண்ணுறாங்க, அவங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிறாரு. இந்த சிஜி ஒர்க், விஎஃப்எக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி கற்றுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு பொறாமையாக இருக்குது. இந்த மாதிரி சினிமாவை நேசிக்கிற ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம தமிழில் நிறைய பேர் இருக்காங்க, அதே மாதிரி அங்கேயும் அந்த ஒரு இப்போ இண்டஸ்ட்ரியை நெக்ஸ்ட் செட்டுக்கு எடுத்து போகிறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அண்ட் இதே மாதிரி இவரும் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கார். அண்ட் இதில் கலர் கிரேடிங்ஸ் தான் பேசணும், வேறு லெவலாக இருக்குது. ஐயோ பக்கா அந்த ஸ்வாகோட நடந்து வரும்போது, அந்த ஸ்லோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் செட் பண்ணும்போது, இல்லை ஃபைட் கோரியோகிராஃபிக்கு பண்ணும்போது சூப்பராக இருக்குது. அண்ட் அந்த ஸ்டேஜில் தான் ஒரு கோரியோகிராஃபின்னு நினைக்கிறேன், சூப்பராக இருக்குது. ஒரு பஞ்சும் அந்த எஸ்எஃப்எக்ஸ் வேறு லெவல் நல்லா இருந்தது. அண்ட் ஓவரால் இது பார்க்கும்போது பர்த்டே கிளிம்ஸாக இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஒரு பர்ஃபெக்ட் ஆக்ஷன் ஃபிலிமாக வந்துச்சு அப்படின்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. அண்ட் அதே மாதிரி அந்த ஹீரோக்கான இன்ட்ரொடக்ஷனாக இல்லை ஹீரோக்காக ஒரு எலிவேஷன் கொடுக்குறாங்கல்ல, அந்த எலிவேஷன் கொடுக்கறது வந்து புலிமுருகன்லாம் நான் பார்த்தேன். அந்த எலிவேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த கேரக்டரை பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேரக்டர் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் ஒரு சின்ன கிளிம்ஸ்லேயே இவ்வளோ டீட்டெயிலிங்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றப்போ, இவ்வளோ எலிவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ படத்தில் அது வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் இதுக்கு யூஏ சர்டிஃபிகேட்டா இல்லை ஏ சர்டிஃபிகேட்டா அப்படின்னு. ஏன்னா இப்போல்லாம் சின்னதாக காயம் வந்துச்சு அப்படின்னாலும் கூட கொடுத்துட்றானுங்க ஏவை தூக்கி. பார்ப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செய்யுங்க. ஓகே, பார்க்கலாம்.